திருப்புவனம் அருகே தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரை எனக்கு நிகராக இருக்கையில் அமரக்கூடாது, பதவியை பறித்து விடுவேன் என பல்வேறு முறைகளில் ஈடுபட்டு வரும் ஊராட்சி மன்ற செயலர் மிரட்டுவதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு. நடவடிக்கை இல்லையெனில் ராஜினாமா செய்யப் போவதாகவும் ஊராட்சி மன்ற தலைவர் அறிவிப்பு. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே முதுபன்திடல் ஊராட்சி மன்ற தலைவராக கௌரி மகாராஜன் என்பவர் இருந்து வருகிறார். முதுபன்திடல் ஊராட்சியில் செயலாளராக பணியாற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியருக்கு புகார் வந்ததைத் தொடர்ந்து அவர் கடந்த 3 மாதங்களாக வேறு இடத்திற்கு பணிமாற்றம் செய்யப்பட்டார். இந்நிலையில் அவரது உறவினர் ஊராட்சி ஒன்றிய உதவி இயக்குநராக பணி மாறுதல் பெற்று வந்துள்ளார். இதனை அடுத்து மோசடி செய்த ஊராட்சி செயலர் ராஜ்குமார் மீண்டும் முதுபன்திடல் ஊராட்சிக்கு மாற்றம் செய்யப்பட்டார். தற்போது ஊராட்சி செயலாளர் ராஜ்குமார் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி மகாராஜனை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் எனக்கு நிகராக நீ இருக்கையில் அமரக்கூடாது என்றும் உதவி இயக்குநரிடம் கூறி பதவியை காலி பண்ணிவிடுவேன் என மிரட்டுவதாகவும் அலுவலக பணியாளர்களுக்கு சம்பளம் வரவு செலவுகளை ஊராட்சி செயலாளர் ராஜ்குமாரை கையாளுவதாகவும் ஊராட்சி மன்ற தலைவி குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்தான புகார் மனுவை முதுபன்திடல் கிராம மக்களுடன் வந்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கினார். மோசடி செய்து வரும் ஊராட்சி செயலாளர் ஆதிக்க அதிகாரிகளுடன் போராடி தனது பணியை செய்ய இயலவில்லை என்றும், எனவே ஊராட்சி செயலர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவர், முடியாத பட்சத்தில் தனது தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதாக ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி மகாராஜன் புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். என் பேர் எம் கௌரி, ஊராட்சி மன்ற தலைவர், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம். 5 வருஷமாக ஊராட்சி மன்ற தலைவர் பதவி காலமாக இருக்கேன். எனக்கு தொந்தரவு கொடுக்கறது ஏடி பஞ்சாயத்து தலைவர் கேசவதாசும் ராஜ்குமார் அண்ணனு தான் எனக்கு தொந்தரவு. 5 வருஷமாக என் மேலே மனு போட்டு என்னை பணியை செய்யவே விடலை. எப்போ பார்த்தாலும் மனு தொந்தரவு. கேட்க போனால் நீ அப்படி செய்கிற இப்படி செய்கிறேன்னு ஏதாவது தகராறு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பணியவே செய்யவே விடலை. ஏற்கனவே அவரை மாற்றி விட்டுட்டோம் ராஜ்குமாரை. திருப்பிக்கிட்டு கேசவதாஸ் வந்திருக்காருன்னு சொல்லி என்னோட உறவினர் வந்திருக்காரு. அவர் மூலியமாக கேட்காம என்னிட்ட கையெழுத்து வாங்காமல் நான் கிளர்க்காக வாரேன்னு கூட சொல்லாமல் அவர் வாட்டுக்கு சாவியை திறந்து பஞ்சாயத்தில் உட்காந்துக்கிட்டார். என்னால் பணியை செய்யவே விடலை. மாவட்ட ஆட்சியாளர் இதை கேட்டு கொடுத்து நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்ததற்காக எனக்கு தொந்தரவாக பணி ஓவர் தொந்தரவு, மன உளைச்சல் அதிகமாக இருக்குது. எனக்கு கேட்டு கொடுங்க, இல்லாட்டி நான் பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறேன். என்ன பிரச்சனை? எனக்கு கேட்காம என்னோட கையெழுத்தை போட்டுக்கிட்டாரு. 1 சிமெண்ட் மூட வந்தவங்கள அவர் தூக்கிக்கிட்டாரு. அது ஒரு 2. எந்த இது வந்தாலும் எனக்கு தகவலே கொடுக்கறதே இல்லை. மீட்டிங் போட்டாலோ மற்ற பிரச்சனை வந்தாலோ அவர் வாட்டுக்கு சேரில் உட்காந்துக்கிறாரு. என் சேர்லேயே உட்காந்துக்கிறாரு. என்னட்ட எதுவுமே சொல்கிறதில்ல. பின்னுக்கு வந்ததே அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு. எதாக இருந்தாலும் என்னைய பணியவே செய்ய விடலை 2 பேருமே. நிறையா பிரச்சனை இருக்குங்க சார். தொந்தரவு கொடுக்கறது, சாதி ரீதியாக பேசுகிறது, நீ தாழ்த்தப்பட்டது தானே என்னத்தை நீ பார்த்துப்படுவ, நான் பதவியில் இருக்கேன்னு சொல்கிறது, எதுவுமே என்னைய பார்க்க விடலை. மன உளைச்சல் அதிகம் சார். எந்த பணியை என்னைய செய்ய விடலை 5 வருஷ காலமாகவே. இப்போ ஏடி பஞ்சாயத்து தலைவர் ரிலேஷனாக இருக்கவும் சுத்தமாக என்னைய வேலையை பார்க்க விடலை. என்னைய கேட்காம வந்ததே தப்பு. என் கையெழுத்தை போட்டுக்கிட்டு ஓடிபி நம்பரை வர விடாமல் எந்த வேலையும் செய்ய விடலை, எந்த ஒர்க்கும் பார்க்க விடலை. எந்த ஊராட்சி மன்ற தலைவர்? முதுபன்திடல்.